கவசம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூன் மாதம் ஆரம்பிச்சுட்டு குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இது சம்மந்தமாக ஒரு சின்ன பதிவு. அது சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கிறதுல கொஞ்சம் தடங்கல்கள் வரும். அப்போ தான் புக்கை விரிச்சு வச்சுருப்பாங்க. அதை தடங்கல் பண்ணுற மாதிரியே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். எப்பெல்லாம் படிக்க உட்கார்றாங்களோ அப்போ படிக்கிறதுக்கு தடங்கள் வந்துடும். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த படிப்புக்கு மேல் படிப்புக்கு போகிறதுக்கே தடங்கள் வரும் ஏதாவது ஒரு வகையில். அப்போ இந்த கல்வியில் தடங்கல்களை சந்திக்கக்கூடியவர்கள், படிப்பு விஷயங்களில் தடங்கல்களை சந்திக்கக்கூடியவர்கள், இந்த தடங்கல்கள்லேருந்து எப்படி வெளியே வரலாம், இந்த தடங்கல்களுக்கு பொதுவாக எது காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக ஜாதக ரீதியாக தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கு காரக கிரகம் அப்படின்னு கேது பகவானை சொல்வார்கள். மற்ற கிரகங்கள் தடங்கள் ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது பொதுவாக, சரிங்களா, பொதுவாக ஒரு தடங்கல்களுக்கு காரக கிரகம் அப்படின்னா அது கேது பகவானாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ எந்த ஒரு ஜாதக கல்வியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் புத பகவான், புத்தி காரகன். புத பகவானுக்கு புத்தி காரகன் அப்படின்னு பேர். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரக கிரகம் புத பகவான். இப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் இந்த புத பகவானும் கேது பகவானும் சேர்க்கை பெற்று இருக்கின்றார்களோ அல்லது ஒருவருக்கொருவர் 1-5-9 அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய படிப்பில் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ விஷயங்களில் தடங்கல்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அப்போ புத பகவானுடைய காரகத்துவங்களான கல்வி, மேற்படிப்புகள், இந்த மாதிரி விஷயங்களில் புத பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கேது பகவான் தடங்கல்கள் ஏற்படுத்துவார். அப்போ அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுலையோ மேல் வகுப்பு போகிறதுலையோ தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். சில குழந்தைகளுக்கு பேசுறதுக்கே திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனசில் உள்ளது வார்த்தைகள் வரும் பொழுது திக்கி திக்கி வரும். அது பேச்சு தடங்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அதை பார்த்து புத பகவான் அவருக்குண்டான தெய்வம், அதிபதி, அந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள், மகாவிஷ்ணு. இப்போ மகாவிஷ்ணுவை அதிபதியாக கொண்ட புத பகவான், மகாவிஷ்ணு சொன்னால் இவர் கொஞ்சம் கேட்பார், சரிங்களா. அப்போ மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதன் மூலமாக, இப்போ எந்த பெருமாளுக்கு நிறைய அவதாரங்கள்லாம் நிறைய இருக்குது, அதில் எந்த அவதாரத்தை வழிபாடு செய்தால் இந்த மாதிரி தடங்கல்கள் வெளிவரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பாரம்பரியமான அந்த பழமையான ஹிந்து முறைகளில் புத்தர் பெருமான் சொல்கிறோம் இல்லையா, அவர் மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரமாக குறிப்பிடப்படுகிறார். சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதெல்லாம் ரெண்டாவது, சரிங்களா. நம்முடைய விஷயத்துக்கு அவர் என்ன பயன்படுத்த, புத்தர் பெருமாளுடைய புதன் ப்ளஸ் கேது இந்த சேர்க்கைக்கு உண்டான ஒரு காரக தெய்வமாக புத்தர் எடுத்துக்கலாம். இந்த புத்தர் பிரானுடைய சிலையை அடிக்கடி பார்க்கறது, அவருடைய நிறைய உபதேசங்கள் சொல்லியிருக்காரு, அந்த உபதேச புத்தகங்களை வாங்கி படிக்கிறது, இந்த இதில் கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா அந்த படிப்பு விஷயங்களோட தடங்கல்கள் விளக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை நான் வழக்கமாக கும்பிடக்கூடிய பெருமாளை கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, துளசி மாலை, பெருமாளுக்கு ஒரு புதன்கிழமை தோறும் ஒரு துளசி மாலையை வாங்கி சாத்துங்க. எதுக்கு துளசி மாலையை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தொங்குதல் மாலை ஒரு கழுத்தில் போட்டால் தொங்கும். இந்த தொங்குதல் என்பது கேது பகவானுடைய விஷயம். அப்போ துளசிங்கிறது புத பகவானுக்கு உண்டானது. அப்போ புதன் ப்ளஸ் கேது துளசி மாலையாக அங்கே வரும். அதனால் துளசியால் அர்ச்சனை பண்ணுறது வேற, துளசி மாலை கட்டி சாமிக்கு சாத்துறது வேற. அப்போ புதன் ப்ளஸ் கேது அந்த காம்பினேஷன் இருந்து கேள்விகளில் தடங்கல்களை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு புதன்கிழமை
கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போய் அவருக்கு ஒரு துளசி மாலை சாத்துங்க. இந்த தடங்கல்கள் விலகும். உடனடியாக விலகும்னு கேட்கக்கூடாது. தொடர்ந்து ஒரு 5 புதன்கிழமைகள் சாத்திட்டு வாங்க. நிச்சயமாக அந்த படிப்பில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, சில குழந்தைகளுக்கு வந்து பேசுறதுல தடங்கள் வரும். அதான் சொன்னோம் இல்லையா, இந்த திக்குவாய் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க அப்படின்னா, கோயில்களில் மணியை வாங்கி கட்டலாம். ஏன்னா மணியினுடைய நாக்கு பகுதி சொல்லுவாங்க, அந்த நம்ம கயிறு கட்டி அடிக்கிறோம் இல்லையா, அந்த பகுதி வந்து புத பகவானுடைய அம்சம். நாக்கு என்றாலே நாவில் வந்து கலைவுகள் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றால், அந்த மணியினுடைய நாக்கு என்பது அந்த பகுதி வந்து புத பகவானுடைய அம்சமாக இருக்கும். அதில் கெட்டக்கூடிய கயிறு இருக்கு இல்லையா, மடியில் வந்து ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கயிறுங்கிறது கேது பகவானுடைய அம்சம். அப்போ இந்த திக்குவாய் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள், சரளமாக பேச முடியாதவர்கள், இவங்களாம் என்ன செய்யலாம், கோவில்களுக்கு மணி வாங்கி கட்டி அதை வரவங்க போகிற நம்ம அடிச்சுட்டு விட்டுருவோம். திரு வரவங்க போகிறவங்களாம் அந்த மணி அடிப்பாங்க. அங்கே அடிக்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த திக்குவாய் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஜூன் மாதம் ஸ்கூல்லாம் திறந்துட்டு, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கல்வி கேள்விகளில் படிப்பு விஷயங்களை தடங்களை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரு சிறப்பு பரிகாரம் இருக்குது, எளிமையான பரிகாரங்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து துளசி மாலை வாங்கி சாத்துறது, ஒரு புத்தர் சிலையை எடுத்து வீட்டில் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிறது, ஒரு புத்தர் ஃபோட்டோ பையில் வச்சுக்கிறது, கோயில்களுக்கு மணி வாங்கி கட்டுறது, இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான். இதை விட கொஞ்சம் இன்னும் எளிமையான பரிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ச் டேப். அதாவது எண்களும் எழுத்துக்களும் புத பகவானுடைய அம்சம். இந்த தொங்குறது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த கயிறு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய அம்சம். இந்த இஞ்சி டேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அந்த டெய்லர்களை பார்க்குறவங்க துணி அளக்கிறதுக்காக ஒரு டேப் ஒரு கழுத்தில் தொங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இஞ்சி டேப், அது எண்கள் பொறிக்கப்பட்ட அந்த இஞ்சி டேப் வாங்கி உங்கள் அப்பப்போ அதை சுற்றி வச்சுக்கோங்க. திரும்ப கழுத்துங்க சுற்றி வச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போது. இதை நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த தடங்கல்கள், கல்வியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடங்கல்கள் வந்து விலகும். அந்த சரளமாக பேசக்கூடியதில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் விலகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்க அப்படின்னா சுருக்கெழுத்து கற்றுக்கலாம். எதையுமே சுருக்கிறதுங்கிறது வந்து கேது பகவானுடைய விஷயம். அப்போ சுருக்கெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பேச பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால் எழுத முடியாது. ஆனால் அந்த சுருக்கெழுத்து படித்தவங்க எழுதுவாங்க. அந்த சுருக்கெழுத்து படித்தவங்களால் அதையும் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸாகவே அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கல்வி கேள்விகளில் படிக்கிறதுக்கு உண்டான தடங்கல்கள் விளக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நமது கவசம் டிவி நேயர்கள், நம்முடைய குடும்பத்தில் யாராவது அப்படி குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பரிகாரங்களை உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பரிகாரத்தை எடுத்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதேபோல் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு உபயோகப்படும்படியான ஒரு பரிகாரம் என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைகளை வந்து செடி வளர்க்க சொல்கிறேன். அந்த செடி வளர்த்து அதுக்கு வந்து ஒரேடியே தண்ணி ஊற்றாமல், கப்பாக தண்ணி ஊற்றாமல், ஒரு கப்பில் எடுத்து தண்ணி ஊற்றாமல், கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கேது பகவானுடைய தன்மை வந்து சுருக்கிறது. அப்போ இந்த போன்சாய் மரங்கள்னு சொல்லுவாங்க. அதை செடியை வந்து பெரிய மரமாக வளர விடாமல் அதை வந்து சின்னதாகவே வளர்த்து அந்த ஒரு கைக்குள்ளேயே வச்சுக்கிறது. அந்த மாதிரி போன்சாய் மரங்களை வளர்க்குறதும், அல்லது அது இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அப்பப்போ பார்த்துட்டு வர்றதும் இந்த தடங்கல்களை விளக்கக்கூடிய அம்சம். சொட்டு நீர் பாசனம் சொன்ன மாதிரி அந்த சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்து அந்த செடியை வளர்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக உங்களுக்கு தெரியுதோ, உங்களுக்கு எது சூட்டபுளாக தோணுதோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக 100க்கு 99% நிச்சயமாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா குழந்தைகளும் கல்வி கேள்விகளை சிறந்து வழங்க எல்லாம் வல்ல திருச்செந்தில் ஆண்டவர் திருவடிகளையும் சரஸ்வதி அம்பிகையினுடைய திருவருளையும் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.